கிருபையும் இறக்கம் நிறைந்த எங்கள் தேவனே, பிரயோஜனமானவைகளை எங்களுக்கு போதித்து நலமான பாதைகளிலே எங்களை நடத்துகிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே சுமாரி. உடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். எங்களுக்கு தேவனை உதவி செய்வீராக. உடைய வார்த்தையை தான் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலையும் தேவ சமாதானத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் மனிதனை முதலாவது படைக்கும் பொழுது ஒரு மண்ணினால் அவனை படைத்து அவனுக்கு ஒரு சரீரத்தை ஏற்படுத்தி பல்வேறு விதமான அவயவங்களை அவனுடைய சரீரத்திலே ஏற்படுத்தி கொடுத்தார் என்பதை நாம் வேதத்திலே அறிந்து கொள்கிறோம். அப்படி நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு அவயவத்திற்கும் ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஒரு சிறப்பான ஒரு பணி உண்டு, ஒரு சிறப்பு உண்டு. உதாரணமாக கண்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், நம்முடைய கண்களினாலே நாம் காண்கிறோம். நம்முடைய மூக்கு அல்லது நாசினாலே நமக்கு சுவாசம் நாம் எடுக்கிறோம், முகர்கிறோம். காதுகளினாலே நாம் கேட்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கால்கள் நடக்கவும், நாம் நிற்கவும், நம் சரீரத்தை தாங்கவும், என்றும் விளையாட்டுகளை விளையாடவும், பல காரியங்களை செய்யவும் நம்முடைய சரீரத்தின் அவயவங்களுக்கு ஒரு சில விசேஷித்த தன்மைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் தேவன் கொடுத்த ஒரு சிறப்பான ஒரு உறுப்பு என்னவென்று சொன்னால் நம்முடைய கைகள். நம்ம கைகளிலே அநேக விதமான சிறப்பான விசேஷித்த காரியங்களை நாம் செய்கிறோம். ஹேண்ட் சர்ஜரிக்கு மருத்துவத்துறையில் ஒரு தனி படிப்பு இருக்கிறது. எல்லா ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸும் ஹேண்ட் சர்ஜரி செய்வதில்லை, அதற்காக தனியாக படிக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் நம்முடைய சரீரத்தின் கரங்கள் மற்ற அவயங்களை பார்க்கலாம் சில விசேஷித்த தன்மைகளை கொண்டிருக்கிறது. அவ்விதமாக அதை ஆண்டவர் படைத்திருக்கிறார். கைகளினாலே நாம் சாப்பிடுகிறோம், பல வேலைகளை செய்கிறோம். சில கைகளுக்கு சிறப்பான வரங்கள் அல்லது கிருபைகளையும் தேவனால் இயற்கையாகவே கொடுக்கப்பட்டும் இருக்கிறது. சங்கீதம் 128 2வது வசனத்தை வாசித்து பார்ப்போம். கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆமென். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று கர்த்தருடைய வார்த்தை அங்கே கூறப்பட்டு இருக்கிறது. அந்த சங்கீதத்திலே வருகிற அனைத்து காரியங்களும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே, ஒரு குடும்பத்திலே காணப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு நிபந்தனை மாத்திரம் ஆண்டவர் அங்கே கொடுத்திருக்கிறார். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், உண்மையாகவே கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் நிச்சயமாகவே அவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அதில் கைகளின் பிரயாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய நம்முடைய செய்தியிலே கைகளை பற்றி வேதம் என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறது என்பதை குறித்து முழுமையாக இல்லாவிட்டாலும் ஓரளவுக்காக நாம் ஆராய்ந்து பார்த்து அறிந்து கொள்வோம். யாத்திராகமும் 35வது அதிகாரம் 30லிருந்து 35 வசனங்கள். பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, பாருங்கள், கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனான ஊரின் குமாரன் பெசலேயலை பேர் சொல்லி அழைத்து, அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும்,
ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும் மரத்தில் ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும் மரத்தில் சித்திர வேலை செய்து சகல வினோதமான வேலைகளை செய்யவும் அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலையையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். அவன் இருதயத்திலும் தன் கோத்திரத்து அகசமாக்கின் குமாரனாகிய ஆகோலிப்பின் இருதயத்திலும் போதிக்கும் வார்த்தையும் அருளினார். கர்த்தர் பெசலேயேலை விசித்திரமான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு ஞானத்தினாலே நிரப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை ஒரு உதாரணத்திற்காக சொல்லுகிறேன். தன்னுடைய பணிக்காக, தேவனுடைய ஆலயத்தின் அந்த பணிக்காக ஒரு விசேஷித்த ஞானத்தினாலே கர்த்தர் அவரை இவ்விதமான ஒரு ஞானத்தினாலே நிரப்புகிறார். வசனம் 35 வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அவருடைய இருதயத்திலே இவ்விதமான ஒரு ஞானத்தை தேவன் கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த இருதயத்திலே தோன்றுகிற அந்த காரியங்கள் கரங்களிலே வெளிப்படுகிறது. அதனால் அவர் பொன்னினாலும் வெள்ளினாலும் மரத்தினாலும் நம்முடைய சிந்தனையில் தோன்றாத அநேக விதமான ஆச்சரியப்படத்தக்க வேலைகளை செய்து தேவனுடைய ஆலயத்தின் அலங்கரிப்பதற்காக அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த ஆசீர்வாதங்களை அவருடைய கரங்களிலே பெற்றிருக்கிறார். இன்றைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லி ரோபாட்டிக், ஹியூமனாய்ட் ரோபாட்டிக்ஸ் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். மனிதனைப் போலவே செயல்படக்கூடிய ரோபாட்டிக்ஸ் எல்லாம் வந்துவிட்டது. ஒரு முட்டையை உடையாமல் எடுத்து அதை ஆம்லேட் போடுவது போல ரோபாட்ஸ் எல்லாம் வந்துவிட்டது என்று சொல்லி அநேகம் ஃபுட்டேஜஸ் வருகிறது. அவர்கள் எல்லாம் பார்த்துருக்கிறேன். ஆனாலும் பாருங்கள், இன்னமும் கூட அவர்களுக்கு ஒரு மிகவும் சேலஞ்சிங்காக இருக்கிற ஒரு காரியங்களை மனிதனுடைய கரங்களிலே ஆண்டவர் இயற்கையாகவே கொடுத்திருக்கிறார். ஒரு பியானிஸ்டை எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த கிளாசிக்கல் மியூசிக்கெல்லாம் இசைக்கிற கான்சர்ட்டிலே அந்த பியானோ இசைக்கிறவர்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவருடைய கைகளின் வேகம், அந்த விரல்களின் நளினம், அவைகளை எல்லாம் ஒரு ரோபாட்டில் நான் செய்ய முடியுமா என்றால் அதற்கு சாத்தியமே இல்லை என்று தான் தோன்றும். அப்படியான நேர்த்தியான கிருபைகளை ஆண்டவர் இயற்கையாகவே மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். இங்கே அநேகர் அமர்ந்திருக்கிறோம். உங்கள் கரங்களுக்கு ஆண்டவர் எந்த விதமான ஒரு ஆச்சரியமான வளமையை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய கரத்திலே அல்லது உங்கள் இருதயத்திலே தேவன் வைத்த ஞானம் என்ன, உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபைகள் என்ன, அதை நாம் கண்டுபிடித்தோமா? அப்படி தேவனால் நிரப்பப்பட்ட அந்த ஞானத்தை பெற்று அதை சரியான விதத்திலே நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமா என்பதையும் நாம் இந்த வேலையில் ஆராய்ந்து பார்ப்பது பிரயோஜனமாக இருக்கும். நாம் நமது கைகளை நம்முடைய சொந்த உபயோகத்திற்கும் பயன்படுத்தலாம், கர்த்தருடைய மகிமைக்காகவும் பயன்படுத்தலாம். கைகளினால் வருகிற ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து உபாகமம் 28வது அதிகாரம் 12வது வசனத்தில், உபாகமம் 28:12, ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இந்த ஆசீர்வாதத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால், கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் நம்முடைய கரத்தை குறித்ததான ஆசீர்வாதத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது எப்பொழுது ஒருவனுக்கு விதமான ஆசீர்வாதம், இந்த வசனத்திலே சொல்லியிருக்கிற ஆசீர்வாதம் எப்படி ஒருவனுக்கு சம்பவிக்கும் என்று சொன்னால், அதற்கு பதிலை
அதே அதிகாரத்தில் 9வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அவர் சொன்னதை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அதன்படி செய்யும் பொழுது தேவன் நாம் கையிட்டு செய்கிறவர்களெல்லாம் ஆசீர்வதிப்பார் என்பதை தேவனுடைய வார்த்தை தான் இங்கே உறுதிப்படுத்துகிறது. அடுத்ததாக நாம் நம் கைகளை எப்படி பயன்படுத்தலாம் அல்லது அதை எப்படி சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று அறிந்து கொள்ள வேண்டும். இதை குறித்து வேதம் சில அறிவுரைகளை அல்லது சில கோட்பாடுகளை இதை குறித்து நாம் வேதத்தில் காணலாம். முதலாவதாக யாத்திராகமம் 32வது அதிகாரம் 15வது வசனம். யாத்திராகமம் 32:15. பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான். சாட்சி பலகைகள் இரண்டும் அவன் கையில் இருந்தது. அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக நம்முடைய கைகளில் வேதம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் கையில் இருபுறமும் கருப்புள்ள பட்டயமும் இருக்கும் என்று சொல்லி இப்பொழுது வாசித்த அந்த வசனத்திலே அந்த கற்பலகையில் 2 பக்கமும் எழுதப்பட்டிருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் நம்முடைய கரத்தில் முதலாவது அது எப்பொழுதும் இருக்க வேண்டும். யோவான் 1வது அதிகாரம் யாத்திராகமம் 32:29 வசனத்தை வாசிக்கிறோம். 29. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாய் இருக்கிறதினால் கர்த்தருக்கு உங்கள் பிரதிஷ்டையை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லியிருந்தான். 32:29. சாரி, வசனம் மாறிட்டு இருக்கு போல இருக்கு. 32:29. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம். அதே அதிகாரத்திலே தேவன் மோசேயை சந்தித்து விட்டு வரும் பொழுது, வசனத்தை தப்பாக எழுதிவிட்டேன், மன்னிக்கவும். மோசே தேவனை சந்தித்து விட்டு அந்த கற்பலகைகளை எடுத்துக்கொண்டு, அதாவது வேதத்தின் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு தேவ ஜனங்களிடத்தில் வரும் பொழுது, இவ்வளவு நேரம் அவர் கர்த்தரோடு கூட இருந்து பேசிவிட்டு வந்ததினாலே அவருடைய முகம் பிரகாசித்திருந்ததை அவர் அறியாதிருந்தார். அதை குறிப்பிட்ட அந்த வசனம் வருகிறது. நான் அதை சரியாக குறித்து கொள்ளவில்லை, மன்னிக்க வேண்டும். இந்த பிரகாசிக்கிற ஒரு அனுபவத்தை குறித்து யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் காணலாம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எனவே கர்த்தருடைய வேதம் நம்முடைய கரங்களில் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் என்று சொன்னால், நாம் தேவனோடு கூட உறவாடுகிற ஒரு வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால், உண்மையாகவே நம்மை கூட தேவன் பிரகாசிக்க பண்ண வல்லவராக இருக்கிறார். அதைத்தான் வார்த்தை கூறுகிறது. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஜீவ ஒளியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். யாரையும் பிரகாசிக்க பண்ண முடியும். யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்கள். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவர் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பார். முதலாவதாக தேவன் மோசேக்கு தரிசனமாகும் பொழுது முச்செடியிலே ஒரு அக்கினி ஜுவாலையாக அவருக்கு தன்னை அங்கே வெளிப்படுத்துகிறார். அங்கே
எனவே பட்சிக்கிற அக்னியாக அக்னி ஜுவாலையாக இருக்கிற தேவனிடத்தில் நெருங்கும் பொழுது அவருடைய தன்மைகள் நமக்குள்ளே வந்துவிடும். எப்படி என்று சொன்னால் இதனுடைய இதில் மறைந்திருக்கிற ஒரு பொருள், எனிதிங் கோஸ் இன்டு த ஃபயர் வில் பிகம் ஃபயர் itself. ஒரு நெருப்பு எழுந்து கொண்டு இருக்கும் பொழுது அதில் ஒரு பேப்பரை போட்டீர்கள் என்று சொன்னால் அதுவும் எரிந்துவிடும். இரும்பு வேலைகளை செய்கிறவர்கள் அந்த நெருப்புக்குள்ளாய் அந்த இரும்பை செலுத்தி அது உடனே சாஃப்டாக முடியாது நெருப்பிலே செலுத்துவார்கள். அதை செலுத்தி அதை எடுத்து சிறிது நேரத்துக்கு பிறகு எடுத்த பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது சிகப்பு நிறத்திலே அந்த நெருப்பின் ஜுவாலை கலர் எப்படி இருக்கிறதோ அதே போல் இதுவும் மாறிவிடும். அதே போல் தான் அக்னியாக இருக்கிற தேவனை உண்மையாகவே நாம் நெருங்கினோம் என்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய தன்மைகள் நமக்குள்ளாக வந்துவிடும். அப்படி அந்த தன்மைகள் நமக்குள்ளாக வரும் பொழுது நாம் பிரகாசிக்க முடியும். அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிறார். மெய்யான ஒளியாக தேவன் இருக்கிறார். அதற்கு நமக்கு மிகவும் முக்கியமாக நம்முடைய கைகளிலே வேதம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக கைகளை உயர்த்துதல். யாத்திராகமம் புஸ்தகத்திலே 17வது அதிகாரம் 11 முதல் 13 வரை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், யாத்திராகமம் 17 11 13. மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசைந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதின் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையா இருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டை கருக்கினாலே முறியடித்தான். அல்லேலூயா. இந்த அதிகாரத்திலே வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இஸ்ரவேலரை தேவன் எகிப்தை விட்டு பிரித்து நடத்தி கொண்டு வரும் பொழுது அமலேக்கியர் இருக்கிற பகுதியின் வழியாக அவர்கள் கடந்து செல்லும்படியான ஒரு சூழ்நிலை. அப்பொழுது அவர்களிடத்திலே இஸ்ரவேலர் கேட்கிறார்கள், உங்கள் தேசத்தின் வழியாக நாங்கள் கடந்து செல்வது எங்களுக்கு மிகவும் எளிதான காரியம், அதனாலே நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு அனுமதி கொடுங்கள். உங்கள் ஆடு மாடுகளையோ உங்களுடைய நீர்நிலைகளையோ அல்லது உங்களுடைய மரம் செடி கொடிகளுடைய கனிகளையோ எதற்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாதபடிக்கு நாங்கள் அமைதியாக கடந்து செல்கிறோம், உத்தரவாதம் கொடுக்கிறோம் என்று சொல்லி அவர்களை வருத்தி வேண்டி கேட்டுக்கொண்டும் கூட அந்த அமலேக்கியர் அவர்களுக்கு சம்மதியாமல், அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யாமல், மாறாக அவருக்கு எதிராக போர் செய்ய வருகிறார்கள். அந்த சூழ்நிலையிலே தான் மோசே தேவனை நோக்கி தன் 2 கைகளையும் ஏறெடுத்து கோலை பிடித்து கொண்டு கரங்களை உயர்த்தி, தேவன் அவருக்கு கொடுத்த அந்த கோலை உயர்த்தி கொண்டு கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நேராக உயர்த்தி ஜெபம் செய்து விண்ணப்பம் செய்கிறார். அந்த வாசித்த அந்த வசனங்களிலே நாம் தெளிவாக இருந்து கொள்ளலாம். அவர் கையை உயர்த்தி இருக்கும் பொழுதெல்லாம் இஸ்ரவேலரை மேற்கொண்டார்கள். கையை தளர்ந்து விட்டு கீழே விடும் பொழுதெல்லாம் அமலேக்கியர் அவர்களை மேற்கொண்டார்கள். பிறகு யோசுவாவும் மற்றவர்களும் அவரை ஒரு கீழே அமர வைத்து அவருடைய கரங்களை தாங்கும்படியாக ஒரு கற்களை வைத்து பொழுது சாயும் வரை அவர் அமிதமாக கைகளை வைத்துக்கொண்டு போராடுகிறார். முற்றிலுமாக அமலேக்கியர் முறியடிக்கப்படுகிறார்கள். இப்படியாக நாம் கரங்களை உயர்த்தி தேவனிடத்திலே முறையிட வேண்டும். நம்மாலே மேற்கொள்ள முடியாத போராட்டங்கள் வேலை ஸ்தலத்திலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு சூழ்நிலையிலோ ஏற்படும் என்று சொன்னால் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. உங்கள் அறையில் சென்று கதவை சாற்றிக்கொண்டு உங்கள் 2 கைகளையும் அவரை நோக்கி ஏறெடுத்து அவரிடத்திலே முறையிடுங்கள். அல்லது வெறுமனே ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். கர்த்தர் உங்களுக்காக நிச்சயமாக யுத்தம் செய்வார். சங்கீதம் 144:1.
என் கைகளை கா- போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு சொல்லுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும். இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்த்தை குறித்து, இந்த கைகளை உயர்த்துகிறதின் அவசியத்தை குறித்து தாவீது அந்த இடத்திலே உறுதிப்படுத்துகிறார். நாம் மோசேயை குறித்து வாசித்த அந்த வசனங்களை இந்த இடத்திலே தாவீது உறுதிப்படுத்துகிறார். மேலும் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 8வது வசனம். 1 Timothy 2:8. அன்பியின் புருஷர்கள் கோபமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெப பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். கைகளை உயர்த்தி, பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி பவுல் நமது கரங்களை உயர்த்துதலை குறித்து இந்த இடத்தில் குறிப்பிடுகிறார். அடுத்தபடியாக கைகளின் ஒரு சிறப்பான காரியம் கைகளை வைத்தல். இந்த கைகளை வைக்கிறதுனாலே உண்டாகிற பல அதிசயமான காரியங்களை வேதத்திலே காணலாம். ஆதியாகமம் 48:13 வசனம். ஆதியாகமம் 48:13-14. பின்பு யோசேப்பு அவ்விருவரையும் கொண்டு வந்து எப்பிராயீமை தன் வலது கையினாலே இஸ்ரவேலின் இடது கைக்கு நேராகவும் மனாசேயை தன் இடது கையினாலே இஸ்ரவேலின் வலது கைக்கு நேராகவும் விட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் மனமறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்பிராயீமுடைய தலையின் மேலும் மனாசே மூத்தவனாயிருந்தும் தன் இடது கையை மனாசேயுடைய தலையின் மேலும் வைத்தான். இங்கே யோசேப்பு தன்னுடைய பிள்ளைகள் எப்பிராயீம், மனாசே என்பவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக யாக்கோபுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறார். பெரியவனை வலது பக்கத்திலும் சிறிய மகனை இடது பக்கத்திலும் வைத்து தன் தகப்பன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. யாக்கோபு கரத்தை மாற்றி வைத்து ஆசீர்வதிக்கிற ஒரு சம்பவத்தை நாம் அங்கே காண்கிறோம். அதே 48வது அதிகாரம் ஆதியாகமம் 48:18-19 வசனங்களை பாருங்கள். என் தகப்பனே அப்படி அல்ல, இவன் மூத்தவன், உன்னுடைய தலையின் மேல் உன்னுடைய வலது கை வைக்க வேண்டும் என்றால் அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும், என் மகனே எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனில் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். வாசித்த வசனங்களிலே தெளிவாக அறிந்து கொண்டிருப்பீர்கள். கரத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு காரியம். ஒரு தேவனுடைய மனுஷன், இவெல்லாம் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு மீது கரத்தை வைத்து ஒருவரை ஆசீர்வதிக்கலாம். ஆசீர்வாதம் கரத்திலிருந்து கடந்து போகும் என்பதை இதனால் நாம் அறிந்து கொள்கிறோம். மேலும் இந்த கைகளினாலே ஆசீர்வதிக்கிற காரியத்தை குறித்து ரோமர் 14 பவுல் சொல்லியிருக்கிறார். ரோமர் 14வது அதிகாரம் வசனம் மிஸ் பண்ணிட்டேன். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆசீர்வதிப்பதே அல்லாமல் சபியாதிருங்கள். ஏனென்று சொன்னால், கர்த்தர் நம்முடைய கரங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலை என்னவென்று சொன்னால், ஆசீர்வதிப்பது மட்டுமே நம்முடைய கரத்தின் வேலை. அதற்கு எதிரான காரியங்களை செய்வது நம்முடைய வேலை, நம்முடைய கரங்களின் வேலை அல்ல. நம்முடைய கைகள் எப்பொழுதுமே ஆசீர்வாதத்தை கடத்தும் கருவிகளாக காணப்பட வேண்டும். அதுதான் ஆபிரகாமின் தந்தை, ஆபிரகாமுடைய பிள்ளைகளாகி அவருடைய சந்ததியிலே வருகிற நாம் ஆசீர்வதிக்கிற கரங்களை உடையவர்களாக இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 14ஆம் வசனம். ஆகையால் இளவயதுள்ள விதவைகள் விவாகம் பண்ணவும் பிள்ளைகளை பெறவும் வீட்டை நடத்தவும் விரோதியானவன் நிந்திக்கிறதற்கு இடம் உண்டாமல் இருக்கவும் வேண்டும் என்றிருக்கிறேன்.
1 Timothy 4:14. மூப்பராகிய சகோதரன் மேல் கைகளை வைக்கும் பொழுது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வார்த்தையை பற்றி அசதியாகிறாரே. மூப்பரான சங்கத்தார் உன் மீது கைகளை வைத்த பொழுது உனக்கு உண்டான வரத்தை குறித்து அசதியாகிறாரே என்று அங்கே சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் கைகளை வைக்கும் பொழுது வரங்கள் கடந்து செல்கிறது. அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கரங்களிலே வைத்திருக்கிறார். நம்முடைய கரங்கள் வரங்களை பெற்று அநேகருக்கு வரங்களை கொடுக்கிற கரங்களாய் கருவிகளாய் அது மாற வேண்டும். லூக்கா 16:18. Luke 16:18. தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணுகிறவன் விபச்சாரம் செய்கிறான். புருஷனாலே தள்ளப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறான். Luke 16:18. சாரி, மிஸ்டேக் ஆயிட்டு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:12. Acts 5:12. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். அப்போஸ்தலருடைய கைகளினாலே நடந்த அதிசயங்கள். Acts 19:11. நடவடிக்கைகள் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 19:11. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்திருக்கிறார். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். பிரியமானவர்களே, பரிசுத்தமான கரங்களை கொண்டு ஆண்டவர் பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை தேவனுடைய வார்த்தை உறுதிப்படுத்துகிறது. இன்று இப்படிப்பட்ட காரியங்கள் கைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த கைகளினுடைய பயன்பாட்டை குறித்து நாம் அதிக கவனம் உள்ளவர்களாய் எச்சரிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இன்று பொதுவாகவே எல்லோரிடத்திலும், அதாவது ஊழியக்காரர் என்றால் உடனே சென்று அவரிடத்திலே தலையை கொடுத்து அவர் தலையின் மீது கையை வைத்து ஜெபிக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிற ஒரு காரியம் மிகவும் சாதாரணமாக காணப்படுகிறது. இதிலே நாம் மிகவும் எச்சரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் எச்சரிக்கிறது. ஏனென்று சொன்னால் இப்பொழுது விளக்கிற பல காரியங்கள் தான். 1 தீமோத்தேயு 5:22. ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கையை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். ஒருவன் மீதும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்கிற பாவத்திற்கும் உடன்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். இப்படிப்பட்ட காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதுனால அந்த தலையின் மீதெல்லாம் கையை வைத்து விடுவது சரியல்ல. நான் பார்த்திருக்கிறேன், அநேக ஊழியக்காரர்கள் என்னிடத்தில் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஒன்லி when the Lord leads, கர்த்தர் சொன்னால் மாத்திரமே அல்லது பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதல் இருந்தால் மாத்திரமே கைகளை வைப்போம் என்று தனிப்பட்ட முறையில் ஊழியக்காரர்களிடத்தில் நான் பேசியிருக்கும்போது இடத்தில் சொல்லியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்கிறதுனால கண்ணை மூடிக்கொண்டு எல்லோரிடத்திலும் சென்று தலையை கொடுத்து கரத்தின் கீழே தலையை வைத்து விடுவது அது அவ்வளவு ஒரு வைஸ் டெசிஷனாக அல்லது ஒரு நல்ல சம்பவமாக இருக்கும் என்று நான் கருதவில்லை. ஏனென்றால் கைகளின் மூலமாக பாவமும் கூட கடத்தப்படுகிறது. இந்த கோட்பாட்டை லேவியராகமம் 16வது அதிகாரம் 21வது வசனம் விளக்குகிறது. Leviticus 16:21. அதில் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவருடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை
வெள்ளாட்டு கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆள்வசமாய் வனாந்தரத்துக்கு அனுப்பிவிட கடவன். அந்த ஆட்டுக்கடாவுடைய தலையில கைகளை வைக்கும் பொழுது அந்த இஸ்ரவேலுடைய அக்கிரமங்களும் பாவங்களும் அந்த கடாவின் மீது கடத்தப்படுகிறது என்று சொல்லப்படுகிறோம். நம்முடைய பாவங்கள் ஏற்கனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது கடத்தப்பட்டு அகற்றப்பட்டு விட்டது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தேவையில்லாமல் நாமாகவே பாவங்களை நமக்குள்ளாக மேலும் கடத்தி கொள்ளாமல் இருக்க வேண்டியது அது நம்முடைய கருத்தில் தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் சரியான கைகள் வைக்கப்படும் பொழுது நன்மை, தவறான கைகள் வைக்கப்படும் பொழுது அங்கே தீமை ஏற்படுகிறது. அநேக விதமான காரியங்களை செய்வதற்கான காரியம் அவரின் தலை மீது கையை வைத்து விட்டால் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைத்துவிடும் என்று அநேகர் நம்புகிறார்கள். மனிதனுக்கு ஆசீர்வாதம் கிடைப்பது எப்படி என்பதை கடந்த முறை நாம் செய்தியில் வாசித்தோம். நாம் ஆபிரகாமினுடைய விசுவாசத்தினாலே அவருடைய சந்ததியாய் அவருடைய உடல் சுதந்திரவாளியாக இருக்கிறோம். ஸோ லீகலி ரைட்ஃபுல்லி யூ டிசர்வ் த பிளெஸிங்ஸ் ஆஃப் Abraham if you are in Christ Jesus. மேலும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் உறுதியாய் சொல்லுகிறது பாருங்கள், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீர்கள். தேவனுக்கு முன்பாக உண்மையாய் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் ஒருபோதும் நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக தம் சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக தந்தருளின தேவன் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இந்த வார்த்தைகளை இருதயத்தில் பதித்து அதை நம்பி அதிலே வாழ்கிறீர்கள் சொன்னால் நிச்சயமாகவே தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி உங்களுடைய வாஞ்சையும் விருப்பத்தையும் உண்டாக்கியவராக இருக்கிறார். அவர் உண்டாக்கின இந்த வாஞ்சையும் விருப்பத்தையும் அவரே நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். கடைசியாக கர்த்தரின் கரத்தை குறித்து நாம் பார்ப்போம். கர்த்தரின் கரத்தை குறித்து நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நமது ஆயுள் போல. ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய கரத்தின் வல்லமைகளையும் அவருடைய நன்மைகளையும் நாம் பேசிக்கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய ஆயுட்காலம் போதாது. யோவான் சுவிசேஷகர் தன்னுடைய சுவிசேஷத்திலே எழுதும் பொழுது இவ்விதமாக குறிப்பிடுகிறார், இந்த புஸ்தகத்தில் உள்ளவைகள் அல்லாமல் இயேசு செய்த வேறு அநேக அற்புதங்களும் உண்டு. அவைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகம் உலகம் கொள்ளாது என்று கருதுகிறேன் என்று அவர் எழுதியிருக்கிறார். படித்திருப்பவர்கள் எந்த இடத்துல ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதே போல் தான் கர்த்தருடைய அவருடைய கரத்தின் கிரியைகளை குறித்து அவருடைய கரத்தின் வல்லமைகளை குறித்து நாம் பேசி கொண்டிருப்போம் என்று சொன்னால் நமக்கு ஆயுள் போதாது. ஒரு சில காரியங்களை மாத்திரம் நம்முடைய மெசேஜுக்காக இங்கே நாம் பகிர்ந்து கொள்ளலாம். முதலாவது கர்த்தருடைய காரியம் கரம், அது பராக்கிரமம் செய்கிற கரங்களாய் காணப்படுகிறது. சங்கீதம் 118:16. கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்கிற ஒரு வல்லமையுள்ள கரம். சங்கீதம் 98:1. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. கரம் புயல் இரண்டுமே கைகளை குறிக்கிற ஒரு காரியம். கர்த்தருடைய கரத்தினால் நமக்கு ரட்சிப்பு வருகிறது. ரட்சிப்பு என்று சொன்னால் பொதுவாக ஏதாவது ஒரு ஆபத்திலோ ஏதோ ஒரு சிக்கலிலோ சிக்கிக்கொள்ளும், அதிலிருந்து நம்ம மீட்டெடுக்கிற ஒரு காரியம். எந்த ஒரு சூழ்நிலைகள் நாம் இருந்தாலும் நம்மை மீட்டெடுக்கக்கூடிய கரமாய் ஆண்டவருடைய கைகள் காணப்படுகிறது.
மட்டுமல்ல, நாம் எந்த விதமான ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தாலும் அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை புறப்படச் செய்கிற ஒரு கரமாய் ஆண்டவருடைய கரம் காணப்படுகிறது. உபாகமம் 4வது அதிகாரம் 34வது வசனம். அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய உயர்த்தினாலும் மகாபயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினதுண்டோ என்று விசாரித்துப்பார். ஆண்டவர் விசாரித்து பார்க்க சொல்கிறார். அவருடைய கரத்தின் வல்லமையினால் அவர் செய்த இப்படிப்பட்ட வல்லமையான காரியங்களை வேறு எங்காகிலும் நடந்திருக்கிறதா என்பதை நீங்கள் கேட்டு தெரிந்து ஆராய்ந்து பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று அங்கே நம்முடைய இஸ்ரவேல் ஜனத்திற்கு கர்த்தரால் அங்கே சொல்லப்படுகிறது. உபாகமம் 5வது அதிகாரம் 15வது வசனத்தை பார்ப்போம். நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேலர்கள் எவ்வளவோ அடிமைத்தனத்திலே கொடுமையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்களாக அந்த இடத்தை விட்டு புறப்பட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவருடைய உள்ளத்திலே எழுந்ததில்லை. அவர்களை அங்கிருந்து புறப்பட பண்ணினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதைத்தான் இங்கே உறுதிப்படுத்துகிறார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்படச் செய்கிறவர். நம்மை அறியாமல் நாம் ஏதாவது ஒரு அடிமைத்தனத்தில் நாம் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய கரத்தினாலே நம்மை விடுவித்து அங்கிருந்து புறப்பட்டு ஒரு கானானை நோக்கி நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இன்றும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அந்த பயணம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் நம்மை கானானை நோக்கி அவருடைய கரத்தினாலே நடத்தி கொண்டிருக்கிறார். மேலும் கர்த்தருடைய கரங்கள் ஒருவனை உயர்த்துகிற கரங்களால் காணப்படுகிறது. 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். தேவனாகிய கர்த்தர் நம்மை ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளாய் நாம் அடங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கரம் நம்மை உயர்த்துகிற கரம். அந்த கரத்துக்குள்ளாய் நாம் அடங்கி இருக்க வேண்டும். எப்பொழுது உயர்த்துவார்? ஏற்ற காலத்தில். அந்த ஏற்ற காலத்திலே தேவன் தான் அறிந்திருக்கிறார். அந்த காலத்தில் உயர்த்துவார். இன்னும் ஒரு அதிசயமான சம்பவத்தை பாருங்கள். மார்க்கு 1வது அதிகாரம் 40-42. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உனக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, அவனுக்கு சித்தமுண்டு, எனக்கு சுத்தமுண்டு, சுத்தமாகு என்றார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு குஷ்டரோகி வந்து ஆண்டவரை நோக்கி கதறுகிறார். ஆண்டவரே, உனக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று. அந்த வார்த்தைகள் எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு வார்த்தைகள் பாருங்கள். அப்படி அவர் சொல்லும் பொழுது அங்கே நடந்தது என்னவென்று சொன்னால், வசனத்திலே நாம் தெளிவாக வாசிக்கலாம். சொன்ன உடனே குஷ்டரோகம் அங்கே அவனை விட்டு நீங்கிற்று என்று சொல்லி, ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்ன உடனே குஷ்டரோகம் அங்கே சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிவிட்டது. அப்படி என்று சொன்னால் போதும், கொட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் குஷ்டரோகி என்று அறிந்திருந்தோம். அவர் முதலாவது செய்த காரியம், அவனை முதலாவது தொடுகிறார். அவருடைய பரிசுத்த கரங்கள் அந்த மனிதனை தொட்டு அவருடைய மனதுருக்கம், அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், இவைகள் எல்லாம் அந்த கரத்திலிருந்து பாய்ந்து அந்த மனிதனிடத்தில் செல்லுகிறது. சுத்தமாக என்று சொன்ன உடனே
குஷ்டரோகம் மட்டும் சுத்தமாகவில்லை, பூரணமாக ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றிலும் சுஸ்தமானவனாக அந்த மனிதன் அங்கிருந்து புறப்படுகிறார். தேவனுடைய கரம் நம்மை தொட்டு இருக்கிறதா? ஜபத்திலே அவர் நம்மை தொடும்படியாய் நாம் அவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த குஷ்டரோகம் என்று சொல்லும் பொழுது நாகமானினுடைய குஷ்டம், அதை குறித்து கொஞ்சம் விளக்கலாம் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். அப்படியே இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அடுத்தபடியாக தேவனுடைய விரல் அது பிசாசுகளை துரத்தும் என்று சொல்லி பார்க்கிறோம். லூக்கா 11:20. லூக்கா 11:20. நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிற ஒரு சம்பவம். அவருடைய விரல், அதாவது ஆண்டவர் விரலை அசைத்தால் போதும் பிசாசு அந்த இடத்தை விட்டு ஓடிவிடும். அதுதான் அதனுடைய பொருள். அப்படித்தான் அவர் பிசாசுகளை துரத்தி இருக்கிறார். மற்றும் கர்த்தருடைய கரமே நம்மை ஆசீர்வதிக்கிற கரமாக இருக்கிறது. எல்லோரிடத்திலும் சென்று நாம் தலைகளை கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கர்த்தரிடத்திலே மாற்றம் நாம் தலை வணங்கி முழங்கால் படியிட்டால் போதும் நிச்சயமாகவே அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். மார்க்கு 10:13-15 வரை. அப்பொழுது சிறு பிள்ளைகள் அவர் தொடுபடிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை அணைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய கைகள் ஆசீர்வதிக்கிற கைகள். இன்னொரு காரியத்தையும் அந்த இடத்துல சொல்லுகிறார் பாருங்கள். இதை எப்பொழுது சொல்லுகிறார் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த அதிகாரத்திலே அந்த வசனங்களை இதற்கு முன்னுள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு சீரியஸான ஒரு டிஸ்கஷன் போய் கொண்டு இருக்கிறது. ஒரு முக்கியமான பிரச்சனை குறித்து தேவன் அங்கே போதித்துக் கொண்டு இருக்கிறார். என்னவென்று சொன்னால், அந்த அதிகாரத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் டைவர்ஸ், இந்த டைவர்ஸை குறித்து, தள்ளிவிடுதலை குறித்து அந்த இடத்துல விவாதித்து கொண்டு அதை குறித்ததான விளக்கங்களை ஆண்டவர் அங்கே கொடுத்து ஜனங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே சிறு பிள்ளைகளை கொண்டு வருகிறவர்களை அதட்டுகிறார்கள். அதை குறித்து ஆண்டவர் விசனம் அடைந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது பாருங்கள், அந்த ஒரு முக்கியமான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை வந்த உடனே ஆண்டவர் அதற்காக எரிச்சலாகவில்லை. இன்று அநேக ஊழியங்களிலே பார்க்கும் பொழுது, ஒரு பிரசங்கம் நடக்கும் பொழுது ஒரு சிறு பிள்ளை குறுக்க ஓடி வந்துச்சுன்னு வச்சுங்க, உடனே பிரசங்கம் பண்ணுறதுக்கு பயங்கர கோபம் வந்துடும். ரொம்ப கடுமையான வார்த்தைகள் சொல்லி வேறு இந்த குழந்தைய கொண்டுவாங்க இந்த மாதிரி அப்படின்னு ஒரு மாதிரி கடுமையாக பேச ஆரம்பிச்சிருக்காரு. இதை நான் அநேக இடங்களிலே கண்டு இருக்கிறேன். இதற்கு அவருடைய தன்மை முற்றிலும் வேறாக இருக்கிறது. சிறு பிள்ளைகளே அந்த உரையாடலை நிறுத்திவிட்டு அந்த பிள்ளைகளை என்னிடத்துல கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு ஆசீர்வதிக்கிறார். எத்தனை ஒரு அருமையான ஒரு சிலாக்கி. மற்றமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார், மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்தை சிறு பிள்ளைகளைப் போல நீங்கள் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த நாகமான் என்கிற ஒரு மனிதனை குறித்து வாசித்திருப்பீர்கள். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் முழுவதுமாக வாசிக்க வேண்டாம், நேரங்களுக்கு அதை என்று சொல்லி நினைக்கிறேன். நானே விலைக்கு விடுகிறேன். 9 - 14 வசனங்கள். அவர் குஷ்டரோகத்தினாலே நிறைந்தவராய் அந்த நாகமான் என்கிற ஒரு படைத்தளபதி, சீரியா தேசத்தைச் சேர்ந்தவர். அவருக்கு சொல்லப்படுகிறது, இந்த எலிசா தீர்க்கதரிசனத்திலே நீங்கள் செல்லும் பொழுது அவரிடத்தில் நீங்கள் சென்று அவருடைய உதவியை நாடுவீர்கள் என்று சொன்னால், ஜெபித்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால், அவரால் இந்த குஷ்டம் உங்களை விட்டு நீங்கும்படி செய்ய முடியும். அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு
தேவனை அவர் தொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு சொல்லப்படுகிறது. எனவே அவர் அவரிடத்தில் போகிறார். அப்பொழுது அவருக்கு எலிசா சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால், போய் யோர்தானிலே 7 தரம் முழுகு என்று சொல்லுகிறார். அதை கேட்ட உடனே நாகமானுக்கு மிகுந்த கோபம் வந்து விடுகிறது. அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த இஸ்ரவேலில் உள்ள எல்லா நதிகளை பார்க்கிலும் எங்களுடைய நாட்டில் உள்ள இந்த பர்பாரும் ஆப்னாவும் சிறந்த நதிகள் அல்லவா? அதைவிட சிறந்த நதி. நான் நினைத்தேன் இவர் வந்து என்னை தொட்டு ஏதாவது எண்ணெய் தடவி ஏதாவது செய்து சுகத்தை கொடுப்பார் என்று சொல்லி. ஆனால் யோர்தானிலே போய் 7 முறை முழுகச் சொல்கிறார் என்று கோபமாக சொல்லும் பொழுது அவருடைய பணியாளர்கள் அவரிடத்தில் ஒரு கடினமான காரியத்தை அவர் உனக்கு சொல்லி செய்ய சொன்னால் செய்திருப்பாய் அல்லவா? தண்ணியில் தானே முழுக சொன்னார், அதை செய்கிறவனுக்கு என்ன அவ்வளோ கஷ்டம், தயவுசெய்து போய் செய் அப்படின்னு சொன்ன உடனே அதை குறித்து சிந்தித்து பார்த்து போய் 7 தரம் முழுகுகிறார். 7வது தரம் அவர் முழுகி எழுந்த பிறகு அவருடைய மாம்சம் சிறு பிள்ளைகளுடைய மாம்சம் போல மாறிவிட்டது. இன்றைக்கு பாருங்கள், அநேக விதமான சாட்சிகளை நாம் கேட்டிருக்கிறோம். பல கொலைகளை செய்தவர்கள், திருட்டு தேவதோஷங்களை செய்திருக்கிறவர்கள், எண்ணி பார்க்கவே முடியாத கொடூரமான செயல்களை செய்தவர்கள், அவைகள் எல்லாம் விளக்க விரும்பவில்லை. அப்படி வாழ்ந்தவர்கள் எல்லாம் ரவுடிகள். உதாரணத்திற்கு சொல்கிறேன், ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது, அவரால் தொடப்படும் பொழுது அவர்கள் வாழ்க்கை முற்றிலுமாக மாறி அந்த முரட்டுத்தன்மை முழுவதுமாக நீங்கி ஒரு சிறு பிள்ளையைப் போல மாறிவிடுகிறார்கள். அதற்கு பிறகு ஒரு சிறிய தவறு செய்துவிட்டால் கூட நான் அவரை என்னுடைய பேச்சினாலே நான் காயப்படுத்தி விட்டேனே என்று மனது வாடுகிற ஒரு சூழ்நிலையிலே ஆட்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவுக்கு முன் அவர்களுடைய நிலைமையை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அநேக கொலைகளை செய்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் எப்படி ஏற்பட்டது? அதுதான் அந்த மாம்சத்தின் தன்மை நீங்கின மாற்றம். இதை மாற்றக்கூடியவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. எப்படி மாற்றுகிறார் என்று சொன்னால், சிறு பிள்ளை போல மாற்றுகிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஒரு சிறு பிள்ளையின் இருதயம் கொண்ட போல ஒரு தூய்மையானவனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாற்றுகிறார். இந்த மாம்சத்தின் காரியங்களை குறித்து கலாத்தியர் 5வது அதிகாரம் 19 முதல் 21 வசனங்களில் தெளிவாக மாம்சத்தின் கிரியைகளாவன என்று தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாம்சத்தின் தன்மைகளை நீங்கினால் சிறு பிள்ளையை போல மாறப்படும். இதைத்தான் அங்கே குறிப்பிடுகிறார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல மாறாவிட்டால், நமது மனது திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல மாற வேண்டும். அதை தான் அங்கே ஆண்டவர் குறிப்பிடுகிறார். யோர்தானிலே நாகமான் மூழ்கி எழுந்தது போல நாமும் கூட நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசத்தை வைத்து அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களுக்காக மறித்து தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று அவரோடு கூட உயிர்த்தெழுந்த அனுபவமாய் நாம் எழுந்து நிற்கும் பொழுது நாமும் சிறு பிள்ளை போல மாற்றப்படுகிறோம். இதை விசுவாசித்து அதை நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் அதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய கரங்களை குறித்து பேசிக்கொண்டே போகலாம். நீங்களும் வேதத்தில் ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய கைகளின் நன்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் கரங்களை ஆசீர்வதிப்பாராக.